தொடர்ந்து அடுத்த நிகழ்வு நிறைவான அமர்வு. அமர்வு 10 ஆவாரம்பூ கவிதைகள். தலைமை நம்முடைய ஊழியர் சானம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் நம்முடைய முனைவர் திருமதி ஜெயமேரி அவர்கள். நூலாசிரியர் கவிஞர் கமல லியோனா. திறனாய்வாளர் பேராசிரியர் அந்தோணி ராஜ் அவர்கள். தலைமையேற்கின்ற முனைவர் ஜெயமேரி அவர்கள் இப்போது தலைமை உரையாற்றுகிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலை பதிப்பகத்தினுடைய ஆணிவேர் நம்முடைய அன்பு சகோதரர் பாப்பாக்குடியார் அவர்கள் நடத்துகின்ற இந்த திறனாய்வு திருவிழாவில் எனக்கும் ஒரு பங்கு வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புன்னைச்செழியன் சார் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு தொலைபேசியில் எனக்கு அழைப்பு விடுத்து உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் வெளியூர் போக வேண்டி இருக்குது, காலையில் வருவேன், வந்து ஒரு திருமண வீடு செல்ல வேண்டி இருக்கிறனால மதிய அமர்வில் தந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தலைவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்பாக்குடியார்கிட்ட தகவல் போகலையான்னு தெரியல. பாப்பாக்குடியார் 2 நாட்கள் முன்பாக அழைத்து கண்டிப்பாக அந்த அமர்வுக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் இப்படி நிகழ்ச்சிக்கு நான் இருக்க மாட்டேனே, எனக்கு கொஞ்சம் மதியானம் மாற்றித்தாங்கன்னு நேர இன்னொரு சகோதரர் நம்ம தம்பானவர்களை குறிவைத்து தான் அந்த அமர்வை கேட்டேன். ஆனால் உண்மையாக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது யார்கிட்டனா முரசொலி இரா முருகன் அவர்களிடம். அவர்கள்தான் இந்த அமர்விற்கு உண்மையாகவே தலைவராக இந்த அழைப்புதலில் போடப்பட்டிருந்தவர். எனக்காக அவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது. அதனால் சகோதரருக்கு என்னுடைய வருத்தத்தின் பதில் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்லதொரு நிகழ்வில் இங்கே வந்து நிற்பதே ஒரு சிறப்பு. பாப்பாக்குடியார் அவர்களை எப்பொழுது நினைத்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தோணும். எடுத்ததை அப்படியே கனக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய பண்பும் மாண்பும். நேர அவங்க வந்து சொன்னாங்க, எத்தனை மணிக்கு சார் வரணும்? அதெல்லாம் தெரியாது, 2 மணிக்கு வாரீங்க. நாங்கள் உண்மையாகவே எனக்கு நாங்கள் இருந்து வந்திருந்தேன்னா வந்திருப்பேன். நேராக கல்யாண வீட்டிலேருந்து வந்தோடனே பிள்ளைங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வாரேன். அதனால் சிறிது தாமதம் தான், ஆனாலும் என்னுடைய அமர்விற்கு முன்னாடி வந்துட்டேன். அதற்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திறனாய்வு திருவிழான்னா அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. 10 அமர்வில் 10 புத்தகங்களை திறனாய்வு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதாவது தமிழில் சிறந்த தமிழ் அறிஞர்கள் பலர் இங்கு கூடி வந்து அவர்களின் முன்னால் இந்த திறனாய்வு திருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அதற்காகவே நாம் வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம பாப்பாக்குடியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது எல்லாரையும் கூடி வர வைப்பதற்கும் ஒரு தனி சிறப்பு வேணும். எல்லாரும் அவர் கூப்பிட்டா வராமல் யாரும் இருக்கவும் முடியாது, வந்தே ஆவாங்க. காலையில் புனைச்செழியன் சார்கிட்ட சொன்னேன், சார் கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லியிருந்தேனே என்னாச்சுன்னு. சார் சொல்லிட்டாங்க வந்துடணும். இல்லை கண்டிப்பாக சார் வந்துடுவேன், ஆனால் கொஞ்சம் மாற்றி வைக்க வேண்டியிருக்கு. எனக்கு இல்லைன்னா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எதிர்த்து எதுவும் கேட்கவே கூடாது, அவர் சொன்னால் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எப்போவுமே இருக்கும். தவிர்க்க முடியாமல் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னு செழியன் சார்ட்ட சொன்னேன். அதில் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம். இல்லை சார் அது மேட்ரு இல்லை, சகோதரர் எவ்வளோ கோவமாக சொன்னால் கூட நான் அதை வந்து பொருட்படுத்தவே மாட்டேன். ஆனால் ஒன்று அவரிடம் போய் எனக்கு மாற்றி வைங்கன்னு கேட்டது தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனாலும் இந்த ஒரு அருமையான நிகழ்வில் காலையிலிருந்து கேட்டு நிறைய விஷயங்களை உள்வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது உண்மையாகவே வருத்தமாக இருக்கிறது. இந்த 2 அமர்விலும் உண்மையாகவே சூடாமணி போன்றவர்கள் வந்து அந்த புத்தகத்தை இவ்வளவு சிறப்பாக ஆய்வு செய்து பேசும்போது நமக்கு வந்து இந்த புத்தகத்தை படித்த ஒரு நிறைவு இருக்கிறது. எல்லா புத்தகத்தையும் எல்லாரும் எல்லா நேரமும் படிக்க முடியாது. இந்த 10 அமர்விலும் நான் வந்திருந்தேன் என்றால் 10 புத்தகங்களை படித்த ஒரு நிறைவு இருந்திருக்கும். அது உண்மையாகவே கிடைக்காமல் போனதற்கு நிஜமாகவே இந்த நேரத்தில் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் இந்த 2 அமர்விலும் 2 புத்தகங்களை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மற்ற புத்தகங்களை முடிந்தவுடன் கண்டிப்பாக அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு உட்கார்ந்து கொண்டு நான் முடிவெடுத்தேன். வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த திறனாய்வில் ஆவாரம்புங்கிற தலைப்பில் என்ன கவிதைகள் எனக்கும் தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது. காத்திருக்கிறேன். அந்த
காத்திருப்பதற்கு ஏற்ற விதமாக அதை நிறைவு செய்வதற்காக, அந்த காத்திருப்பதற்கு எனக்கு அந்த தேவையான தகவல்களை தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற முனைவர் அந்தோணிராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லுகின்ற தகவல்கள் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் கேட்பதற்கு ஆவலுடன் இருக்கிறோம். இந்த திறனாய்வு திருவிழாவை மீண்டும் ஒருமுறை இங்கு நடத்தி கொண்டு மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாப்பாக்குடியாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு திறனாய்விற்குள் கடைந்து செல்வோம். அதற்கான ஒரு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துவதில் கடமைப்பட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து திறனாய்வாளர் பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். அவையிலே அமர்ந்திருக்கிற தமிழ் அறிஞர்கள், ஆன்றோர்கள், பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மேடையிலே விற்றிருக்கின்ற படைப்பாளர், கீழே அமர்ந்து பார்வையாளர் இருக்கக்கூடிய படைப்பாளர்கள், பேச்சாளர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கலைப்பதிப்பகம் பாப்பாக்குடி செல்வமணியார் அவர்கள், இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் போன்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அருமையான புத்தகத்தை எனக்கு திறனாய்வு செய்வதற்கு கொடுத்திருக்கின்றார்கள். புத்தகத்தின் பெயர் ஆவாரம் பூ. இது ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை எழுதிய கவிஞர் நம் முன்னே அமர்ந்திருக்கிறார், கமல லியோனா அவர்கள். இது அவருடைய 6வது கவிதை தொகுப்பு நூல். ஏற்கனவே 5 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த கவிதை தொகுப்பை படிக்கும் பொழுது நமக்கு நேர்ந்தது என்ன, எனக்கு உணர்ந்தது என்ன என்பதை எனக்கு கொடுக்கப்பட்ட மணி நேரத்துக்குள் மிக விரைவாக பேசி முடித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ் இலக்கியத்திற்கு காலப்பழமை உங்களுக்கே தெரியும், 2000 வருடம் உடையது. காலங்காலமாக நம்ம செய்யுள் இலக்கியத்தில் தான் பயணப்பட்டு வந்தோம். இந்த செய்யுள் இலக்கியத்தின் ஒரு கடைசி ஒரு நீட்சியாக நிலையாக நாம் கவிதையை கூறலாம். கதை என்பது வேறுபட்டது, சிறுகதை, நாவல் போன்ற இலக்கியங்கள் வேறுபட்டது. கவிதை என்பது செய்யுளிலிருந்து பெறப்படுத்து வந்தது. செய்யுளியலை தொல்காப்பியர் செய்யுளியல் என்று ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார். செய்யுள் என்றால் செய்யப்படுவது. யாப்பு, அணி, சீர், எதுகை, மோனை போன்று செய்யப்படுவதுதான் செய்யுள். ஆனால் கவிதை என்பது செய்யப்படுவதல்ல. கவிதைக்கு இப்பொழுது இருக்கின்ற புது கவிதைக்கு ஒரு எதுகையோ மோனையோ சந்தமோ எல்லாம் கட்டாயம் கிடையாது. ஒரு கவிதைக்கு, இன்றைய கவிதைக்கு உணர்வு முக்கியம், ஜீவன் முக்கியம், உயிர் முக்கியம், சொல்லும் முக்கியம். பழைய செயலுக்குள்ள கட்டுப்பாடு, அதாவது ஆங்கிலத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாங்க, அது இந்த கவிதைக்குள் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் நமது ஆவாரம்பூ கவிதை தொகுப்பு கவிதையின் வாயிலாக நமக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படி என்று பார்க்கலாம். பொதுவாக 44 கவிதைகள் இருக்கிறது. ஆனால் 114 பக்கம். யோசித்து பாருங்கள், இந்த புத்தகத்தில் மொத்தம் 44 கவிதைகள், ஆனால் பக்கங்கள் 114. அப்போ ஒவ்வொரு கவிதையும் சற்று நீண்ட நெடிய கவிதைகளாகவே காட்சியளிக்கின்றன. அதுக்கு அடுத்ததாக இந்த கவிதைக்கு இவர்கள் ஆவாரம்பூ என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். பின்னாடி ஆவாரம்பூ படமும் இருக்கிறது. ஆவாரம்பூ பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆவாரம்பூ நம்ம உட்கொள்ளவும் செய்யலாம் மருந்தா, அதே சமயம் வெளிப்புறமாக நம்ம அதை பூசி பயன்படுத்தவும் செய்யலாம். ஆவாரம்பூ 2 in 1. நீங்கள் புறத்திலும் பயன்படுத்தலாம், அகத்திலும் பயன்படுத்தலாம், இன்சைடு அவுட் சைடு. அதே மாதிரி தான் இந்த கவிதை. இந்த கவிதையில் அகமும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. இந்த கவிதையில் அகம் சார்ந்த கவிதைகளும் இருக்கிறது. காதல், திருமணம், பிரிவு, அது போன்றது. புறம் சார்ந்த நிலையில் விளிம்புநிலை மக்களை பற்றிய கவிதைகளும் இருக்கிறது. பொதுவாக சில படைப்பாளர்களை ஒரு சட்டகத்தின் கீழ் அடைத்து விடுவார்கள். அப்படி நான் அடைக்க விரும்பவில்லை. இப்போ இதில் நீங்கள் இந்த கவிதைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெய்தல் நிலம் சார்ந்த கவிதைகள் ஒரு 6-7 என்ன இருக்குது. நெய்தல் நிலத்து கவிதைகள், அதாவது கடல்சார் கவிதைகள், கடல், மீனவர், மீனவச்சி, உப்பு, கருவாடு போன்ற கவிதைகள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக நெய்தல் எழுத்தாளர் என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது. ஏனென்றால் மீதமிருக்க கவிதைகளை படைத்தால்தான் அவர் எவ்வளோ பெரிய மனிதநேயம் உள்ளவர் என்பது உனக்கு தெரியும். அதாவது கவிஞர் என்பவர் என்ன, நாம் பார்க்கும் பார்வையை விட வித்தியாசப்படுத்தி பார்ப்பவர். ஒருவர் கொக்கினை பார்க்கின்றார், கொக்கு மேலே பறக்கிறது, அதை பார்த்து படிக்கிறார். இந்த கொக்கு எத்தனை முறை இந்த குளத்தை தூக்க முயற்சிக்கிறது, ஆனால் முடியவில்லை என்கிறார்.
நாம் கொக்கை பார்த்தால் எப்படி பார்ப்போம்? ஒத்தை காலில் நிற்கிறது, மீனை கொத்த நிற்கிறது என்று பார்ப்போம். ஆனால் கவிஞர் எப்படி பார்க்கிறார்? இந்த கொக்கு குளத்தை தூக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறார். நான் ரொம்ப நேரமாக பூக்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் மட்டுமா பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த பூவும் என்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறது என்று ரிவர்ஸ் ஆர்டரில் படுக்கிறாங்க. அப்போ கவிஞர் என்பவர் சாதாரண பார்வையில் இருந்து விலகி உற்றுநோக்கல் பார்வையை கொள்கிறார். அதான் ஒன்று, பார்க்கறதுக்கும் நோக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம சாதாரணமாக பார்த்தா பார்க்கறது, அதே கவிஞன் பார்த்தா அது நோக்கிறது, உற்று பார்த்தல் அப்படிங்கிறது. அதை பல கவிஞர்கள்ட்ட பார்க்கலாம், அது இவங்ககிட்ட மிக சிறப்பாக இவங்ககிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ உப்பு, நம்ம உப்பை எப்படி பார்ப்போம்? நம்ம வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு சமாச்சாரம் உப்பு. ஆனால் நம்ம உப்பை என்ன செய்வோம்? அது அவ்வளோ அத்தியாவசியமானது, ஆனால் அது இலையில ஓரமாக ஏதோ வச்சுட்டு போவோம். அதை பற்றி இவங்க அழகாக எழுதியிருக்காங்க. சூரிய அடுப்பில் தண்ணீர் வறுத்தெடுத்த முதல் சமையலா நீ. சூரிய அடுப்பில் தண்ணீர் வறுத்தெடுத்த முதல் சமையலே இந்த உப்பு தான். பதப்படுத்தப்படுவதற்கு பனிக்கட்டி மட்டுமா முக்கியம்? பதப்படுத்தப்படுவதற்கு பனிக்கட்டி மட்டுமா முக்கியம்? பளிங்கி போலான உப்பு முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எப்படி பிரிச்சிருக்காங்க? ஒவ்வொரு நாடாக பிரிச்சிருக்காங்க. இந்த நாடு எதை வச்சு பிரியுது? கடல் வச்சு தான் பிரியுது. இது இந்து மகாசமுத்திரம், இது பசிபிக் சமுத்திரம், இது ஆர்டிக் சமுத்திரம். இந்த கடல் எப்படி பிரியுது? உப்பை வச்சு தான் பிரியுது. உப்பு இல்லாமல் கடல் இல்லை, கடல் இல்லாமல் உப்பு இல்லை. அப்போ இந்த உப்புங்கிறது எப்படி அப்படிங்கிறது, இது ஒரு உணவு தாவரம்ங்கிறாங்க உப்பை. நம்ம அப்படி ஏதாச்சும் யோசிச்சிருப்போமோ உப்பை? இதெல்லாம் கூட ஒன்று கருவாடை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. உனது பெயரின் முகவரி வாசம் மட்டுமே. உனது பெயரின் முகவரி வாசம் மட்டுமே. கருவாடு கடைக்கு யாராச்சும் போர்டு போடணுமா? அதான் சொல்லுவாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையான மாதிரி கருவாடு கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. இது இந்த கருவாடு கடை அப்படின்னு தேவையில்லை. அந்த கருவாட்டிற்கு முகவரியே அதோட வாசம்தான். கருவாட்டில் நம்ம விலை பேசவே முடியாது. விலை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்யும்? அந்த கருவாடு நாசியில் புகுந்து விலை பேசுகிறத கூட நம்மளை குறைச்சிரும். சரி, சீக்கிரம் மனமாக இருக்குது, வீட்டில் போய் குழம்பு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த நுகர்ச்சிக்கு எவ்வளோ தன்மை இருக்குது அப்படின்லாம் அந்த கருவாடை பார்த்து சொல்கிறாங்க. நீ வீசிய நறுமணத்தில் என் தோட்டத்து பூக்கள் எல்லாம் அசைவமாகி விட்டன. கருவாடை பார்த்து சொல்கிறாங்க, நீ வீசிய நறுமணத்தில் என் தோட்டத்தில் இருக்கின்ற பூக்கள் கூட அசைவமாகி விட்டன. சிலவங்க சொல்லுவாங்க, உங்கள் கருவாட்டுக்கு நான் அடிமை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டு பூக்கள் கூட கருவாட்டுக்கு அடிமையாகி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் கடலாடிகளை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இவர் ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறார். அதாவது பேர் தான் நெய்தல் நிலம், ஆனால் நம்ம நெய்யப்படாத நூலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அன்னைக்கே கடல் மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். அதே மாதிரி இவங்களும் படிச்சிருக்காங்க. விதை போட்டு வீழ்த்ததில்லை, முளை போட்டு முளைச்சதில்லை, மழை வேண்டி ஜெபிச்சதில்லை, மடை திறக்க அரித்ததில்லை. அதாவது இது எல்லாம் விவசாயி கஷ்டம். விதையை போடணும், அறுவடை செய்யணும், விவசாயம் பண்ணணும். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க உழைப்புக்கு தகுந்த ஒரு விளைச்சி இருக்கான்னா கிடையாது. யாருக்கு? கடலாடி. கடலாடினா யார்? மீனவர். வழக்கமாக நம்ம சொல்கிற வார்த்தை மீனவர்மோ. ஆனால் மீனவரை விட தூய நல்ல தமிழ் கடலோடி அப்படிங்கிறது தான் நல்ல தமிழ். அதான் அவர் சொல்லுவாங்க. இன்னும் அருமையாக அவங்க நான் சொன்னேன், வெறும் நெய்தல் நிலம் மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய மனிதாயம் மிக்கிற ஒரு கவிஞராக இருக்காங்க அப்படின்னு வேலைக்காரியை பற்றி கவிதை கொடுக்குறாங்க. இதுவரை எந்த வேலைக்காரிக்காகவும் கடிகாரம் வேலை செய்ததில்லை. வேலைக்காரிக்காக கடிகாரம் நேரம் வகுத்து கொடுத்ததில்லை. வேலைக்காரிக்கு டைம் பார்க்க முடியுமா? முடியாது. வேலைக்காரியின் மசக்கையின் போதுதான் சில எஜமான்களின் சுயரூபம் வாந்தி எடுக்கிறதுங்கிறாங்க. அதாவது வேலைக்காரி மசக்கையாக இருக்கும்போது தான் எஜமானி வாந்தி எடுக்கிறாள். ஏன்னா 4 நாள் வேலைக்காரி வரலன்னு வைங்க, எஜமானி பாடு திண்டாட்டம். அப்போ ஒரு வேலைக்காரியோட கஷ்டம். சிறுகதையில் தேர் அப்படிங்கிறாங்க, நிலை அப்படிங்கிற கதை வண்ணாசன் அவர்கள் இருப்பாங்க. ஒரு நிலை, ஒரு தேரை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்காரி எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்ட்டு நிலைன்னு ஒரு சிறுகதை. அதே மாதிரி ஒரு வேலைக்காரியின் நிலையிலிருந்து அவர்கள் யோசிச்சுக்காங்க. எந்த நாட்காட்டியும் இவளுக்காக சிவப்புமை பூசிக்கொள்வதில்லை. நம்ம கேலண்டர் பார்த்தோடனே, மாத கேலண்டர் பார்த்தோடனே எதை பார்ப்போம்னா சிவப்புமை எங்கெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா அங்கே தான் லீவு. ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள், ஆசிரியர் உட்பட எங்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கு அடுத்த சிவப்புமை. ஆனால் வேலைக்காரிகளுக்கு மட்டும் எந்த சிவப்புமையுமே வராது. அதே மாதிரி செவிலியர்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. செவிலியர் இருக்காங்க பாரு, அதை அழகாக சொல்கிறாங்க செவிலியரை பற்றி. அதாவது நர்ஸு, இவளின் தொடுதலுக்கு அர்த்தம் எந்த உறவு முறைக்கும் ஆட்படாது. அதாவது ஒரு மனைவி கணவனை தொட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு தகப்பன் ஒரு குழந்தைய தொட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம்,
ஒரு அண்ணன் தம்பியை பாசத்தோட ஒரு தொட்ட அர்த்தம். ஆனால் இந்த செவிலியர் மட்டும் தொடுறதுக்கு என்ன அர்த்தம்? அதை நீங்கள் எதில் அடக்குவீங்க? எந்த உறவு முறையிலையும் அடக்க முடியாத ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னா செவிலியருக்கு தான் இருக்குது. அவங்க எந்த உறவாக இருந்தாலும் நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை சிஸ்டர் அப்படிங்கிறது தான். அதான் சொல்லுவாங்க, பேறுகாலம் வந்து முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க, ஆனால் இந்த செவிலியருக்கு எப்போவுமே பேறுகாலம்தான். மற்ற பொம்பளைக்கு அந்த நேரம் தான் பேறுகாலம், ஆனால் செவிலியர்களுக்கு எப்போவுமே பேலங்க. அதை மாதிரி தாத்தாமாரை பற்றி சூப்பராக அருமையாக ஒரு கவிதை. இன்றைக்கி இருக்க தாத்தா இன்னமும் பல அப்பாக்களின் விலாசம் தன் தாத்தாக்களின் பேரிலிருந்து வந்தது தான். இன்றைய பல தாத்தாக்கள் பாதி உயிரோடு பாதி உயிலோடு, பாதி உயிரோடு பாதி உயிலோடு. ஏன்னா தாத்தா ஆயிட்டோம்னா என்ன ஆயிரும்? சொத்து இந்த தாத்தா மூலமாக எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது. அதான் சொல்லுவாங்க, அதாவது பேத்தி கிறுக்கள் இல்லாத தாத்தாவின் அறை வெறும் டைரி குறிப்பலாக முடிந்துவிடும். பேத்தி கிறுக்கள் இல்லாத தாத்தாவின் அறை வெறும் டைரி நினைவுகளோடு முடிந்து போயிடும் அப்படின்னு. அதான் தாத்தா ஆசைப்படுறாரு, கொள்ளு பேரனை பார்க்கறதற்கு ஆசைப்படுறார் தாத்தா, ஆனால் கொல்லி வைப்பதற்கு ஆசைப்படுகிறான் மகன். அதாவது தாத்தாக்கு பேரனை பார்க்க ரொம்ப ஆசை, ஆனால் மகன் அதே மாதிரி அனாதைகளை பற்றி அழகாக கவிதை எழுதியிருக்காரு. நீ என்னை வேசி மகனே என்று திட்டினால் கூட நான் கோவப்பட மாட்டேன், நீ என்னை வேசி மகனே என்று திட்டினால் கூட கோவப்பட மாட்டேன், ஏனென்றால் அனாதை என்ற சொல்லை விடவா அது கேவலமானது அப்படின்னு எழுதிக்க. ஏன்னா ஒருத்தனை பார்த்து அனாதை பயலைன்னு சொல்கிறத மாதிரி ஒரு வழி உலகத்திலே கிடையாது. அப்போ அதுங்க எழுதுறாங்க, அனாதை பயலை என்ற வார்த்தையை விட எனக்கு வேறு எந்த வழியும் கிடையாது, நீ எந்த மகனே என்று கூறிக்கொண்டு போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார், ஏன்னா அந்த அனாதை சொல்லுவாங்க, எனக்கு எப்பொழுதுமே 2வது பெயர் தான். ஏன்னா என்னோடய மொதல் பெயர் என்னது? அனாதை. 2வது பெயர் தான் என்னோடய சொந்த பெயர், மொதல் பேர் அனாதை அப்படின்னு. அதே மாதிரி தனிமையை பற்றி எழுதியிருக்காங்க, ஒரு தனியாக இருக்கவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்ட்டு. அவன் யாரை பார்த்து பொறாமப்படுறான் தெரியுமா? பறவை கூட்டத்தை பார்த்து பொறாமப்படுறான். தனிமை, இவன் தனிமையில் இருக்கான், பறவை கூட்டத்தை பார்த்து நினைக்கிறான் இந்த பறவைகள்கிட்ட முகவரி கேட்க வேண்டும், நீங்கள்லாம் எங்கே ஒத்துமையாக ஒன்றா இருக்கீங்கன்னு. ஏன்னா நான் தனியாக இருக்கேன், தனியாக இருக்கவனுடைய அருமை, தனியாக இருக்கிறதோட அடினம் அதான் தெரியும். அதான் அவங்க சொல்கிறாங்க, நான் இப்பொழுதெல்லாம் விரும்புவது நாகர்கோயில் வெறுங்கறி அல்ல, நான் இப்பொழுதெல்லாம் விரும்புவது நாகர்கோயில் வெறுங்கறி அல்ல, திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு அப்படிமா. ஏன்னா இப்போ கூட்டாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமானதுங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா தனிமையில் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தற்கொலை எண்ணம் உடையவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, தற்கொலை செய்யாதே, மரணத்தை முத்தமிட வேண்டும் என்று நினைக்கின்ற நீ போராட்டத்தை ஒரு நக்கு நக்கினால் என்னங்கிறாங்க. மரணத்தை முத்தம் கொடுக்க போகிற, அதுக்கு மேல் போராட்டத்தை நீ சுவைப்பாரு, அதை பற்றி என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. நாயை பற்றி கவிதை எழுதுகிறாங்க. இன்றைக்கெல்லாம் நாய் மாதிரி மனுஷன் பேசுகிறான், நாய் மாதிரி மனுஷன் குறைக்கான், நாய் மனுஷன் மாதிரி ஆயிட்டு. ஒரு காலத்தில் நாய் வந்து பொது உடைமைவாதியாக இருந்துச்சு, இன்றைக்கி நாயெலாம் வந்து சுயேட்சை சின்னத்துக்கு வந்துட்டுன்னு எழுதுறாங்க. ஒரு காலத்தில் நாய் பொது உடைமைவாதியாக இருந்துச்சு, ஏன்னா அது அவங்கள தப்பாக சொல்ல, நாய் என்பது மொத்தமாக இருக்கும். ஒரு தெருக்குள்ளே சின்ன, நீங்கள் இப்போ முன்னாடி காலத்தில் தெரியும் 10 நாய் 20 நாய் மொத்தமாக அலையும். இன்றைக்கி நாயை ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனியாக சங்கிலியில் கட்டி போட்டு ஒத்தையாக வளர்த்துட்டு இருக்காங்க. இது ஃபாரின் டாக்கு, இது அது இதுன்ட்டு. அப்போ நாய் மெத்தையில் படுத்திருக்கு, ஓனர் வெளியில் படுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நாயை வந்து நம்ம தனிமைப்படுத்திட்டோம், அதோட மொத்தத்துவத்தை நம்ம குறைச்சிட்டோம். அதை பற்றி மிக அற்புதமாக கவிதை எழுதியிருக்காங்க. அது மாதிரி இவங்க தத்துவத்தை பற்றி, அதாவது தத்துவ கவிதைகள்னு பார்த்தா ரொம்ப அருமையான தத்துவத்தை எழுதியிருக்காங்க. ஊதுபத்தியை பற்றி ஒரு கவிதை, பிணங்களுக்கு முன்பு உனக்குத்தான் கொல்லி வைக்கிறார்கள். ஊதுபத்தியை பற்றி கவிதை, பிணங்களுக்கு முன்னாலே உனக்குத்தான் கொல்லி வைக்கிறார்கள், ஏன்னா அதுக்கு முன்னாடி அதை எரிச்சிருவான். நன்றி. 6 அடி அரை அடி வளர்ந்த உன்னால் 6 அடி மனிதனால் சொக்கி போகிறான் என்று சொல்லி மொத்தமாக 4 பிரதேக நான் பிரிக்கிறேன். கடல்சார் வாழ்வியல், தத்துவம், தனிமை, அதற்கப்புறம் விளிம்பு நிலை மக்களை பற்றிய பதிவு என்று மிகச் சிறப்பாக ஒரு மனிதநேய எழுத்தாளராக இவரை நினைத்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நூலாசிரியை கவிஞர் கமல லியோனா அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். நான் பேசணும்னு நினச்ச எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டீங்க. சரி, அருமையாக என்னுடைய நூலை திறனாய்வு செய்த தம்பிக்கு என்னோட நன்றிகள். அதாவது நம்மளுடைய நூல் வெளியீட்டோட விமர்சனம் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்ததுன்னா,
இது ஒரு வித்தியாசமான பார்வையில் நம்மளுடைய எழுத்துக்கள் நான் எழுதும்போது அது ஒரு வேறமான கண்ணோட்டத்தில் இருந்திருக்கும். ஆனால் அவங்க சொல்லும்போது அந்த கண்ணோட்டம் மாறுபட்டதாகவும் எனக்கு தெரியுது, மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் எனக்கு தெரியுது. அதுக்கு தம்பிக்கு என்னோட நன்றி. அப்புறம் இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செஞ்ச எங்கள் சாரை சொல்லவே வேண்டாம், எல்லாரும் சொல்லியாச்சு. அவங்களுக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் இந்த திறனாய்வில் என்ன பார்க்குறேன்னா, நம்ம பெற்ற குழந்தைங்க ஒன்று சொல்லுவாங்க, அம்மா சாயலில் இருக்குது இல்லை அப்பா சாயலில் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் அந்த குழந்தைங்க வெளியே போகும்போது மற்றவங்க இந்த குழந்தை அம்மா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது, அவங்க அத்தையை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏற்படுற சந்தோஷம் ரொம்ப பெருசாக தெரியும். அதை உணரும் போது தான் நம்ம குழந்தை இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அதே மாதிரி இருந்தது இந்த திறனாய்வு நிகழ்ச்சி, ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. நன்றி. அப்புறம் என்னுடைய இந்த ஒவ்வொரு கவிதைகள் நான் எழுத இதை நான் அனுப்பி இது நல்லா இருக்கான்னு கேட்டது திரு நாருமுநாதன் அவங்களுக்கு தான். நான் எந்த கவிதை எழுதினாலும் முதல்ல அவங்களுக்கு தான் அனுப்புவேன். நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள வச்சு தான் அந்த ஆவாரம்பூ நூலையே வெளியிடணும்னு நான் இருந்தேன். அது கொடுத்து வைக்கல எனக்கு, அவ்வளோதான். இந்த நேரத்தில் நான் அவங்கள நினச்சிக்கிறேன். இந்த அருமையான விழாவுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த சாருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. ரொம்ப நன்றி. கரெக்டாக போய்ட்டுருக்கு. 4:24, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, 26க்கு முடிக்கணும். இப்போது இவர்களை சிறப்பு செய்வதற்காக தலைமையேற்ற ஊழியர் சாலை ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் ஜெயமேரி அவர்களை பாராட்டுவதற்காக துணை ஆட்சியர் தியாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நூலாசிரியர் கவிஞர் கமல லியோனா அவர்களை பாராட்டுவதற்காக எழுத்தாளர் காயல் அருள் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வாங்க, நீங்கள் யோசிக்கலை கிடந்து அவங்க, நீங்கள் மேடைக்கு வாங்க. தொடர்ந்து பாராட்டுவதற்கு திறனாய்வாளர் அந்தோன்ராஜ் அவர்களை பாராட்ட புலவர் வை ராமசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்க, 74 வயசு எவ்வளோ வேகமாக வர்றாரு பாருங்க. அடுத்த நிகழ்வு உடனடியாக தொடங்குகிறது. இப்போது தேர்தல். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.